சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோவிலில் ஒரு பிரச்சனை, ஒரு கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். தாலி வந்துட்டு புத்துக்குள்ளே விழுந்துடும். தாலி புத்துக்குள்ளே விழுந்ததுனால அதை அவசகுணமாக நினச்சிக்கிட்டு அந்த கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசிகிட்டு இருப்பாங்க. விக்ரம் அங்கே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. தாலி புத்துக்குள்ளே விழுந்துருச்சு, இது அபசகுணமாக இருக்குது, அந்த கடவுளுக்கே இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க அதுக்கு பதிலாக வேறு ஒரு தாலி கூட வாங்கிட்டு வந்துட்டோம்ப்பா, ஆனால் இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி பிரச்சனை, அந்த புத்துலேருந்து தாலி எடுத்து அந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, புத்திலிருந்து தாலி எடுத்தால் கூட அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இது அபசகுணம் மாதிரி நடந்துருச்சு, முதல்ல இந்த மாதிரி நடக்குதே, ஆரம்பத்திலே இப்படி நடக்கும்போது எங்களுக்கு ஒன்றும் அதில் விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த புத்துக்குள்ளே இருந்து தாலியை யார் எடுக்கிறது அப்படின்னு கேட்க, விக்ரம் வந்துட்டு அந்த புத்துக்குள்ளே இருந்து தாலியை நான் எடுத்து கொடுக்குறேன், அப்படி எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும், அந்த தாலியை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு சம்மதம் தான், ஆனால் அந்த பாம்பு கடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமும் சரி, எனக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக அந்த கடவுள் இந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுவார், நான் அந்த தாலியை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நந்தினி ஒரு பக்கம் விக்ரம் கிட்ட, விக்ரம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்காக மகா வெயிட் பண்ணிட்டுருக்கா, நீ வந்து அவளை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் புலிமுருகன், அக்கா விடுக்கா, அவன் போய் எடுக்கட்டும், அப்படியாவது பாம்பு கடிச்சு அவன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நந்தினி வந்துட்டு விக்ரம் கிட்ட வேண்டாம்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் வந்துட்டு, அம்மா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டு தாலியை வந்து எடுத்துடுறாரு. ஆனால் எந்த பாம்பும் வந்து விக்ரமை கடிக்காது. இப்போ புரிஞ்சுதான் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது, நீங்கள் கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தாலியை கொடுக்குறாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, தம்பி உங்கள் கையாலே வந்து மாப்பிள்ளை கிட்ட தாலியை கொடுங்க, அவங்க வந்து தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்ல, விக்ரமை வந்து தாலியை வந்து கொடுக்குறாங்க. கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. அப்போது விக்ரம் வந்துட்டு, நானும் வந்து என்னோட மகாவை பார்க்க போகிறேன், எனக்கும் மகாக்கும் இதே மாதிரி நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து விஜய், ஐஸ்வர்யா, ஜோதின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, டாக்டர் வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்துட்டு ஆம்புலன்ஸை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக கோவிலுக்கும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா மகாவை போயிட்டு எழுப்புறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து மகா வந்து கண் முழிச்சிருவாங்க. கண் முழிச்ச உடனே வந்து மகா கிட்ட எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மகா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நீங்கள் விக்ரமா பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்துட்டு இருந்தீங்க, அப்போ தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்க, வந்துருச்சு, ஆனால் வந்து விக்ரமை எப்போ பார்த்தேன் என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல, அது பரவாயில்ல, போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போயிட்டு விக்ரமை பாருங்கள், நீங்களும் விக்ரமா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமும் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மகாவும் விக்கியும் வந்துட்டு கோவிலுக்குள்ளே வந்து என்ட்ராகிறாங்க. விக்ரம் வந்துட்டு அந்த மகாவை தேடிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. நந்தினியும் புலிமுருகனும் வந்துட்டு அந்த மகாவை பார்க்க சொல்லி விக்ரமா அனுப்பியிருப்பாங்க. கையில் ரோஸை வச்சுக்கிட்டு அப்படியே கோவிலை வந்து சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு மகா வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ரானவுடனே விக்ரமுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அப்படியே நின்றுடுறாங்க. மகா வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க கோவிலில். இதை பார்த்து நந்தினியும் புலிமுருகனும் நேராக விக்ரம் கிட்ட வந்து, என்னப்பா விக்ரம் நின்றுட்ட, போயிட்டு அந்த மகாவை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, அம்மா மகா வந்துட்டாமா அப்படின்னு சொல்ல, என்னப்பா மகா எப்போவோ வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, மகா இப்போ தான் வந்திருக்கா, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் ஆகலம்மா, எனக்கு இப்போ தான்மா ஃபீல் ஆகுது, மகா வந்துட்டாமா அப்படின்னு சொல்ல, மகா எப்போவோ வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காப்பா, நீ போயிட்டு அவளை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அது மகா தானே அப்படின்னு சொல்ல, கன்ஃபார்மாக தெரியும்ப்பா, அது உன்னோட மகா தான்ப்பா, நீ போயிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விக்ரம் வந்துட்டு அங்கேருந்து நேராக போகிறாரு. நந்தினி செட் பண்ண அந்த மகா வந்துட்டு இன்னொரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. இடையில வந்து சாமி வந்து போயிட்டுருக்கோம். அப்போ குங்குமம் வந்து அந்த பொண்ணோட முகத்தில் வந்து பட்ட உடனே வந்துட்டு அங்கேருந்து அவங்க வந்து போயிடுவாங்க. அதனால விக்ரம் வந்து நேராக நடந்து போயிட்டுருப்பாரு. மகாவும் ஒரு பக்கம் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க முந்தானி எடுத்து அப்படியே வந்து முகத்தை வந்து மறைச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பாங்க. விக்ரம் வந்து நேராக வந்து அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க.
நேராக வந்து மகா வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதுதான் மகா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக மகா கிட்ட நடந்துட்டு வரேன். அப்போது நந்தினியும் புலிமுருகனும் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எனக்கா நேராக வந்துட்டு வேறு யாரையும் பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கான், இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு தேடிக்கிட்டே வராங்க. விக்ரம் மகா கிட்ட போயிட்டுருக்காங்க. நந்தினியும் புலிமுருகனும் வந்து அவங்க செட் பண்ண அந்த மகா வந்து போய் பார்க்குறாங்க. அவங்க ஒரு இடத்துல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டு ரொம்ப பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. ஏய், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? அங்கே விக்ரமை மீட் பண்ண சொன்னால் இங்கே என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, பார்த்தா தெரியலையா ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபேஸ் வாஷ் ரொம்ப முக்கியமாக உனக்கு? நான் உன்னை விக்ரமை தானே பார்க்க சொன்னேன், இதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக திட்ட. உங்களுக்கு தெரியாதா, நீங்களும் தானே பார்த்துட்டு இருந்தீங்க, குங்குமம் என் முகத்தில் பட்டுருச்சு, நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக விக்ரமுக்கு பார்த்தா என்னை பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கு என்னை லவ் பண்ணணும்னு கூட தோணாது, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவ்வளோ பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? விக்ரம் வந்து வேறு யாரையோ பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கான், ஒழுங்காக நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு, மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போனால் விக்ரம்க்கு என்னை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது, அப்படியே ஓடி போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு லைட்டாக ஃபவுண்டேஷனாவது போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி சீக்கிரம் போடு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த மகாவை வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டு ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு மகா பக்கத்தில் போயிட்டு நின்றுடுவாங்க. மகா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. விஜய், ஐஸ்வர்யா, ஜோதி இவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தேடி பார்த்துட்டு விக்ரம் மகா பக்கத்தில் போகிறத வந்து பார்க்குறாங்க. இப்போ விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க, அத்தை அங்கே பாருங்கள், விக்ரம் வேறு யார்கிட்டயோ வந்து போயிட்டுருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஜோதி வந்து இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐசு நம்ம மகா வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம மகா தான் அப்படின்னு சொல்ல, இப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, அம்மா என்னம்மா சொல்கிற நீ, அது எப்படிம்மா நீ அவன் மகான்னு கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஒரு பெத்த தாய்க்கு தெரியாதாடி, முகத்தை தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லடி, அவள் கண்டிப்பாக நம்ம மகா தாண்டி, மகா வந்துட்டான், நாம் கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடலடி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல, விக்ரம் வந்து பக்கத்தில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது விக்ரம் வந்து வேறு யாரையும் பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேகமாக போயிட்டு நம்ம எப்படியாவது தடுக்கணும், அவன் வேறு யாரையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஜோதி வந்து ஓடி வந்து நந்தினிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏய் நில்லு, எங்கே போயிட்டுருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இப்போ போயிட்டு விக்ரம் கிட்ட வந்து இதுதான் மகான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்போது ஜோதி வந்துட்டு, நீ என்னமோ என்கிட்ட வந்து சவால் விட்டல, நான் நினச்சது நடந்தே தீரும், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொன்னல, இப்போ பார்த்தியா விக்ரம் வேற ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன நீ, விக்ரம் நான் கூட்டிகிட்டு வந்த பொண்ணை பார்க்காம வேற ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தைரியத்தில் பேசுறியா? அவன் யாரை பார்த்தாலும் சரி, அவளையும் என்னோட கைக்குள்ளே போட்டு அடுத்த முகூர்த்தத்திலே அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜோதி வந்துட்டு, கடவுள் வந்துட்டு கெட்டவங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் பண்ணுவார், ஆனால் கடைசியில் கைவிட்டுருவார், இப்போது அதுதான் நடந்திருக்கு, நீ வந்து எதுக்கு அடுத்த முகூர்த்தம், இன்றைக்கே கல்யாணத்தை பண்ணிட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஜோதி சொல்கிறாங்க. நந்தினியும் ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஜோதி வந்துட்டு, என்ன அப்படி பார்க்குறேன், விக்ரம் யாரையோ பார்க்கறதுக்காகலாம் போல, என் பொண்ணு மகாவை தான் பார்க்கறதுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் நேராக மகா பக்கத்தில் போய் நின்றுட்டு, மகா நான் விக்ரம், நீங்கள் மகா தானே அப்படின்னு கேட்குறாங்க. மகா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே காத்தடிச்சு அவங்க தலையில் போட்டிருந்த முக்காடு வந்து பறந்து போகுது. அப்போ மகா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. விக்ரம் மகாவை பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.